ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடு என்ன பார்க்க போகிறோம்? மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 5 நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாப் ஃபார்ம் கட்ட போகிறோம். மாப் ஃபார்ம்னா ஆட்டோமேட்டிக் மாப் ஃபார்மா இல்லை மேனுவலா எனக்கே தெரியலையே. ரெண்டுமே கலந்த ஒரு மாப் ஃபார்ம், ஓகேவா? ஏன்னா இனிமேல் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பியா அது தேவைப்படுது. அதுமாதிரி லூட்லாம் தேவை நிறையா. க்ரீப்பருடைய பவுட்ரு, அப்புறம் ராக்கெட் செஞ்சு எலக்ட்ரான் எடுத்து பறக்க முடியும். அதுமாரி அந்த ஸ்கெலிட்டனுடைய போன் தேவை. அந்த போனை வச்சு தான் அந்த போன் வில்லா அதை செஞ்சு செடியெல்லாம் வளர வைக்க முடியும். ஃபுட்ஸ்லாம் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஜாமி மீட்டை வச்சு தான் சாப்பிட போகிறேன் இனிமேல். அதனால் ஒரு மாப் ஃபார்ம் கட்ட போகிறோம். அதுக்கு தேவையானதுலாம் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது சரி ஆப்பர் செய்யலாமேன்னு பார்த்தேன். ஆப்பரை வச்சு தான் மாப் ஃபார்ம் கட்ட முடியும். சரி அதுக்கு முன்னாடி ஷீல்டெல்லாம் பார்த்தோன்னா ஷீல்டு, செஸ்ட் பிளேட்லாம், அயன் சரி எல்லாத்தையும் வாங்கிடலாம். செஸ்ட் பிளேட், அயன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இன்னும் 32 அயனில் மீதி ஒரு அயனும் 3 அயனும் நம்ம கிடச்சிது. அதை வச்சு ஒரு ஆப்பரை வாங்கிட்டேன், ஓகேவா? ஆப்பரை வாங்கிட்டு இப்போ 2 ஆப்பர் இருக்குது. ஒன்று நம்மளுக்கு 2 தேவைப்படுதா? ஆமாம் 2 தேவைப்படுது. பார்த்திங்களா, எல்லா அயன் ஷூட்டையும் போட்டாச்சு. இப்போ எல்லா அயன் ஷூட்டையும் எடுத்து வச்சிடலாம், ஓகேவா? உள்ள ஏன்னா நம்ம வேறு ஏன்னா வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரு முடிச்சிட்டோம். ஆனால் திருப்பியெல்லாம் போகிற மண்டை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் எதுக்கு இங்கே சுற்றத்துக்கு போட்டுக்கின்னு எல்லாத்தையும் அவுட்டு வச்சிட்டேன். அதுக்கடுத்து மீதி 32 அயன்கிட்ட இருந்தது. சண்டை அயன் ஏன் வீணாக்குன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து உருக்க போட்டு அதை வச்சு ஆப்பர் செஞ்சுக்கலாம் மீதி, ஓகேவா? ஏன்னா இனிமேல் நம்ம நிறைய ஃபார்ம் செய்ய போகிறோம். ஆட்டோமேட்டிக் ஃபார்மாக செய்ய போகிறோம். மேனுவல்லாம் பெட்ராக்கில் செய்ய முடியல, சாரி. ஓகே, அப்போ மேனுவல்லாம் செய்ய முடியும். நிறையா டைக்கெலாம் ஃபார்ம்லாம் செய்யலாம் அடுத்த வீடியோவில், ஓகேவா? ஃபஸ்ட்டு டைமண்ட் மைனிங் போனோம். அடுத்த வீடியோவில் நம்ம மைனிங் தான் பண்ண போகிறோம், டைமண்ட் மைனிங், ஓகேவா? ஏன்னா டைமண்ட் மைனிங் போனால் தான் டைமண்ட் பிக்காக்ஸ் எடுக்க முடியும். அது எடுத்தாலும் அந்த அப்சோரியன் மைன் பண்ண உள்ளெல்லாம் போக முடியும். நெட்டருக்கெலாம் போய் எல்லாத்தையும் பண்ண முடியும், ஓகே? அதில் டைமண்ட் மைனிங் போக போகிறோம். அதில் ஸ்டிக் மைனிங் தான் பண்ண போகிறோம். அதனால் அந்த அடுத்த வீடியோவோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது, ஓகே? அதுக்கடுத்து 2 செஸ்ட்டை வச்சிட்டேன் கைஸ். இந்த 4 செஸ்ட்டை வச்சுட்டு கரெக்டாக ஆப்பரை செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இருங்க நான் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி உக்காந்து தான் பண்ண முடியும். 2 ஆப்பரு, அதுக்கடுத்து ஜம்ப் பண்ணி 2 ஆப்பரு. இருங்க செட் ஆகுது. ஓகே கைஸ், என்னமோ தப்பு பண்ண மாதிரி இருக்குது, ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. இது மாதிரி பண்ணுங்க கைஸ். ஸ்டெப் பண்ணிட்டு ஒரு பள்ளம் தோண்டினே பண்ணுங்கள், ஓகேவா? இது தண்ணியாண்ட பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா திடீர்னு க்ரீப்பர் என்ன வெடிச்சிச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கும். தண்ணியில் பண்ணால் எல்லாம் தண்ணியில் பண்ணால் அதேமாதிரி யூடியூப்லேயும் தண்ணிலாம் பண்ணாங்க. அதை பார்த்து தான் பண்ணுறேன். அடுத்து இது மாதிரி ஸ்மூத் ஸ்டோனை வச்சு இது செஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? இது பேர் என்ன தெரில, இது பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சாரா அந்த ஜாம்பி வந்து கீழே வியுமோ ஒரு ஆட்டில் வியும். நம்ம ஒரு அடி அடித்தாலே நம்மளுக்கு எக்ஸ்பியும் கிடைக்கும், அதோடைய ஃபார்ம்ஸும் இது லூட்டும் கிடைக்கும், ஓகேவா? அது இது மாதிரி 28 வாட்டியா சம்திங் 28, ஆமாம் 28 வாட்டி இதுமாதிரி பிளாக் வச்சுன்னு மேலே போகணும், ஓகே? இருங்க நான் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி 28 வாட் போகணும், ஓகேவா? அதுமாதிரி இங்கே நான் நடுவில் ஒரு கேப் விட்ருக்கேன். நல்லா இருக்கவே கூடாது. நான் தெரியாமல் அந்த இடத்துல கேப் விட்டேன். அது நான் க்ளியர் பண்ணிப்பாரு, ஓகேவா? அதுக்கு எனக்கு தெரியும் அது மாதிரி கேப் விடக்கூடாதுன்னு. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நான் க்ளியர் பண்ணிட்டேன். அதை விட்ருங்க. இப்போ இது மாதிரி 28 பிளாக்ஸ் போகணும், ஓகேவா? 28 பிளாக்ஸ் போயிடுச்சு. அந்த சைடு இந்த சைட்லேருந்து அந்த 2 பிளாக்காக 8, இந்த சைடில் 2 பிளாக் 8, மீதி எல்லாம் கவர் பண்ணிடணும், ஓகே? அடுத்து போக ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். 28 பிளாக் டக்குன்னு போக ஆரம்பிச்சிட்டேன், ஓகேவா? ஏன்னா அப்புறம் கொஞ்சம் கவர் ஆகும் கரெக்டாக நம்மளுக்கு அது ஜாம்பி வியத்துக்கு எல்லாமே, ஓகே? அடுத்து 28 பிளாக் போயிட்டு வந்து காட்டுறேன். வீடியோவெல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க காட்டுது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்புறம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். இந்த வீடியோவும் போக மாட்டேங்குது, வியூவர்ஸ் முன்ன மாதிரிலாம். மைன்கிராஃப்ட் வீடியோ ரொம்ப கஷ்டப்படுறேன். அது 28 பிளாக் வந்தாச்சு கைஸ். எப்படியோ எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அதுக்கு இங்கே மீண்டும் செத்தேன், பார்த்தீங்களா? ஒரு ஆட்டில் விண்டாலும் செத்துறேன். அடுத்த காலைல தூங்கி எழுஞ்சிட்டு கைஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை டேஸ் போச்சு? 24 டேஸாக போச்சு. 50 டேஸ்க்கு ஒரு கேக் வெட்டிடலாம் கைஸ், ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் டெய்லியும் கேட்பேன், ஓகே? அதுக்கடுத்து தண்ணியெலாம் பிடிச்சின்னு போகணும் கைஸ் மேலே. அதான் பெரிய வேலை. இப்போ நான் எப்படி ஏற போகிறேன் வேலை தெரில. இருங்க இப்போ தான் ஏறி ஆகணும், வேறு வழியே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டு ஏறிடலாம் நம்ம வேணா, ஓகே கைஸ்? எப்படி ஏறிட்டோம். இப்போ ஏறிட்ட பிறகு நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், ஓகே? கரெக்டாக இந்த சைடு 8 பிளாக்ஸ் போகணும். நான் போயிருக்கேன் பார்த்தீங்களா? அது மாதிரி இது மாதிரி போனால் இருங்க நான் இன்னொரு வேணாயா இந்த சைடில் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? ஸ்டோன்ஸ் நிறைய தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டோன்ஸ் எல்லாம். இது பாருங்கள் 1, ஓகேவா? 2, 3, 4, 5, 6, 7, 8, ஓகே? இதுமாதிரி பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் அந்த ஜாம்பி ஸ்பான் ஆகிறதுக்கு இடம் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கும்.
இருபது பண்ணிட்டு அதே மாதிரி கவரும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லையே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவேன் கைஸ். 2 பிளாக்கை வச்சு இது மாதிரி கவர் பண்ணணும். ஒரே பிளாக்கை வச்சு மட்டும் பண்ணிடுவேன் மோஸ்ட்டாக. அதுதான் விஷயம். ஆமாம்ல 2 பிளாக்கை வச்சு பண்ணுமே சொல்லிட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுவேன். ஓகேவா? ஓகே கைஸ், இங்கே பாருங்கள். இப்போ நான் மாற்றித்தேன் நினைக்கிறேன். இல்லை இனிமேலாம் திருப்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து மாட்டுவேன் கைஸ். சரி, அடுத்து நைட் ஆயிடுச்சு சொல்லிட்டு இது மாதிரி செட் பண்ணிக்கணும். கரெக்டாக தண்ணி அங்கே லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கு பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே வாங்க காய்ஸ். அடுத்து நான் கிளியர் பண்ணிட்டேன். தண்ணியும் வரம்பு பண்ணிட்டேன். 2 பிளாக் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா இப்போ? ஓகே, அதை மாற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அது தண்ணியும் விட்டுட்டேன் எல்லாத்தையும் கரெக்டாக பாருங்கள். இப்போ நான் இங்கே இறங்குனேன்னா கரெக்டாக அங்கே போய் அங்கே வீவேன் நடுவில். நான் அங்கேருந்து அப்படியே அடிச்சிருவேன். அதேமாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே என்ன காய்ஸ் என்ன ப்ரோ ஒன்றுமே வரலன்னு கேட்கக்கூடாது. ஓகே, பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சுனா நம்மளுக்கு ஒர்க்கே ஆக முடியும். அது வரைக்கும் நீங்கள் பேர் என்ன வெயிட் பண்ணுவாங்களே, அது பேர் பண்ணதேன். அங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். பக்கத்தில் நின்று கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஜாம்பிஸ்லாம் கீழே வீழ ஆரம்பிக்கும். ஓகேவா? ஒரு செஞ்சோன்னே எங்கன்னா ப்ரோ வீல்லாம் கேட்கக்கூடாது கைஸ். ஓகேவா? செஞ்சுட்டு நான் நிற்பேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லா ஜாம்பிஸ் வீழ ஆரம்பிக்கும். இப்போ கைஸ் எல்லா சைடும் போட்டாச்சு. இப்போ இது மாதிரி கவர் பண்ணோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நமக்கு உட்டு வேணும். ட்ராப் டோர் செய்ய அங்கே உட் மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா உட்டையும் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ட்ராப் டோர் செய்யணும்ல. அடுத்து கைஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம இது தெரியுது ஃபார்மு. ஓகே வாங்க ட்ராப் டோர் செஞ்சுக்கலாம். எவ்வளோ ஒரு 50 கட்டாக இருக்குமா? ஓகே 50 கட்டாக இருக்கும் நீங்கள். ஏன்னா 88 நான் 88 ஓகே 50 இருக்கும். இல்லை கைஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 கரெக்டாக வரும். அந்த 3 ஓகே வாங்க. நினச்ச மாதிரியே கைஸ் இது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த இது மாதிரி பண்ணிங்கன்னா இது எடுத்து விட்டீங்க. அப்புறம் ஜாம்பிஸை அதை பார்த்தா டக்குன்னு வருமா சொல்கிறாங்க. ட்ராப் டோர் செட் பண்ணால் எல்லா ஜாம்பிஸும் வந்து அதில் வீழ்ந்துடும். ஓகே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். மொத்தத்தையும் கைஸ் அதுக்கு எவ்வளோ ஸ்டோன்ஸ்லாம் மைண்ட் பண்ணிட்டு வந்து கவர் பண்ணிட்டேன். காபிள் ஸ்டோன் வச்சு. நீங்கள் காபிள் ஸ்டோன் வச்சு தான் பண்ணணுமான்னு கிடையாது. ஆனால் காபிள் ஸ்டோன் வச்சு தான் பண்ணணும். ஓகே, அதுக்கு எல்லாத்துலேயும் மேலே லைட் செட் பண்ணிடுங்க. அப்புறம் ஜாம்பிஸ்லாம் ஸ்பான் ஆகும். ஓகே சரி வாங்க நம்ம போய் நம்மளுடைய ஃபார்ம் ஒர்க் ஆகுறா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துலாம். இங்கே ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணிடலாமா? இல்லை ஓகே இருங்க. இங்கேருந்து கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ எம்எல்ஜி பண்ணால் எம்எல்ஜினா நிறைய பேர் பாருங்க. இப்போ உடனே எனக்கு வரல பார்த்தீங்களா ஜாம்பிஸு. நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன். வெயிட் ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அங்கேயே கொஞ்ச நேரம் நின்று இருக்கேன். இங்கேயே நிற்கிறேன் கொஞ்ச நேரம். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ் இங்கே பாருங்கள். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிச்சு எல்லாமே. ஃபஸ்ட்டு க்ரீப்பர் தான் ஸ்பான் ஆகிக்குது. ஓகே, அதுக்கடுத்து சரி என்னடா ஸ்பான் ஆகலே வெயிட் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீழ ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது ஓகே 9 ஸ்டோன்ஸ். ஓ நான் மைண்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் வந்துக்கிட்டுப்ப. ஓகேவா கைஸ்? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளியே போய் நில்லுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பான். அதுவும் ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஒரு 5-6 பிளாக்கு தள்ளி ஒரு 10 பிளாக் தள்ளி போய் நில்லுங்க. அது நம்ம ஃபார்ம் நல்லா ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு எல்லோரும் வந்து வீடுறாங்க பார்த்தீங்களா? நம்மளுக்கு அந்த எக்ஸ்பி ஏது பார்த்தீங்களா 13 வந்துச்சு நேற்றுக்கு. ஓகே கைஸ் நம்மளுடைய ஃபார்ம் வெற்றிகரமாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதுக்காக ஒரு லைக்கை பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ் பை டேக் கேர். நம்ம ஃபார்ம் சக்ஸஸாக ஆயிடுச்சு. இந்த ஃபார்முக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு புரியலனா சொல்லுங்கள். நான் ஒரு ஷாக்ஸாக எடுத்து எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஓகே பை டேக் கேர்.